ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா வேர்ல்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் நடித்து இயக்கி வெளியான நம்ம காந்தாரான்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் ஓவராலாக எப்படி இருக்குது? நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா படத்தோட ஒன்லைனர், படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி அப்படி இப்படின்னு பேசுவேன். ஸோ இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஒன்லைனர் இதுதான் கதை அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அதை நான் ஸ்பாய்லர் பண்ணவே விரும்பலை. ஏன்னா இந்த படம் ஒரு முழுக்க நல்ல ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். கண்டிப்பாக இதை நீங்கள் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அந்த அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அந்த நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அதை பற்றின நான் இதெல்லாம் ஒரு விதமாக நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இந்த படத்தோடைய ஸ்பாய்லர் நான் ரொம்ப எதை பற்றி நான் பேசினாலுமே அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி தான் போயிடும் படத்தில். ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் படத்தில் அந்தளவுக்கு கொண்டு வராங்க. இது ஒரு டிவைனிட்டி. அந்த கடவுளை நம்ம இப்போ படத்துக்கு போகிறோம்னா நம்ம தேட்டருக்குள்ள உட்காந்துருக்கும் போது அந்த கதை நம்மளை கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த படத்தில் உள்ள போனோம்னா நமக்கு நம்ம கடவுளோட கனெக்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு பியூர் கூஸ் பம்ப்ஸ். நிறைய இடத்துல நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸா இருக்கும் படம். ஒரு சீன்ஸும் நீங்க பார்க்கும்போது இதுதான் கதை, இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம காந்தாரா ஒன்று ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ காந்தாரா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் பெருசா கனெக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு கூட அந்த படம் பார்க்கலாம். உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கதை அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அதே தான். அந்த சாமி அவங்க குளத்தை எப்படி காப்பாத்துது அப்படின்றத இந்த பாட்டுல ரொம்ப நம்ம ரிஷப் ஷெட்டிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மெனக்கெட்டு அந்த சில சீன்ஸ்லாம் நமக்கு நடிக்கணும்னா அவ்வளோ ஒரு அந்த இதுக்கு நம்ம ஆப்டா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிவைன் கேரக்டர் எடுத்து பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்ம காந்தாரா ஒன்லே பார்த்துருப்போம் இல்லையா? அதுல அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடா எடுத்து பண்றது இல்லை. ஆனா இந்த படத்துக்கு மனுஷன் மெனக்கெட்டு உட்காந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்கு. ரைட்டிங்கா இருக்கட்டும், இப்போ கத்துக்கணும். நம்மலாம் இதை பார்த்துட்டு இந்த என்னென்னலாம் எப்படிலாம் படம் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்மளாம் கத்துக்கணும். ஏன்னா அவருடைய சோல்ஸ் அண்ட் ஹார்ட் இது கொடுத்து பயங்கரமா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். படத்துல ஒரு சீக்வன்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்ஸா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் பத்தி சொல்லி ஆகணுங்க. படத்துல விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயுமே இது நமக்கு பார்த்தோம்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாதிரியே தெரியாது. இந்த புலிவர சீன்ஸ்லாம் இருக்கட்டும், நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் மாதிரியே நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு படத்துக்கு நல்ல படத்துக்கு ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். இது விஎஃப்எக்ஸா இருந்தா நமக்கு தெரியக்கூடாது இது விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்றது. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேயா சரி, எடிட் கட்ஸா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சூப்பர் பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்துல. அப்படியே இது விஎஃப்எக்ஸ் கிடையாது, இது ரியல். அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் எந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே விஎஃப்எக்ஸ் இது விஎஃப்எக்ஸே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நம்ம அரவிந்த் சாருடைய சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சுரேஷ் சாரோடைய எடிட் கட்ஸா இருக்கட்டும், ஒரு சீக்வன்ஸ்க்கும் ரொம்ப மெனக்கெட்டு மனுஷன் கஷ்டப்பட்டு ரைட்டிங்ல அவ்வளோ இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு 2-3 படம் எடுத்தாருன்னா அவரு கண்டிப்பா வேற லெவலுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு கன்னடா சினிமாவை நல்லா தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் இது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த சாமி அந்த குளத்தை காப்பாத்துது. இந்த டிவைன் வைப்ஸை நமக்கு இந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் கடைசி ஒரு 30 நிமிஷம்லாம் படம் எவ்வளோ சீன்ஸ் சாமி நமக்குள்ள இறங்குற மாதிரி அப்படி அவ்வளோ ஒரு புல்லரிக்கும் நம்ம உடம்புல. அப்படி ஒரு கூஸ்பம்ஸான சீன்ஸ் படத்துல நிறைய வச்சிருக்காங்க. என்னடா இவ்வளவு பில்டப் இருக்கு அப்படின்னு ஸ்டார்டிங்ல நீங்க யோசிச்சாலுமே ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்கிற மாதிரி அப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா இவ்வளவு பில்டப் அதுக்கு கொடுக்கலான்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் நான் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க படத்துல. மியூசிக் என்னங்க விஎஃப்எக்ஸ்ல தான் விளையாடி இருக்காங்கன்னு பார்த்தா எஸ்எஃப்எக்ஸ்லயும் அவ்வளோ ஒரு நம்ம சில சீன்ஸ் பார்க்குறோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுற மாதிரி, கூஸ்பம்ஸ் ஏற்றுற மாதிரியான விஷயங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆல முடியும். ஸோ அது ரெண்டத்தையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய சீன்ஸ் நமக்கு அவ்வளோ கூஸ்பம்ஸ் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே என்ன லேக் அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்ச நேரம் லென்த்தா போற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அது அப்படியே செகண்ட் ஹாஃப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேமா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற காமெடி டப்பிங்னு எடுத்து இப்ப தமிழ் டப்பிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த எல்லா படமுமே அந்தந்த ஆர்ஜின் லாங்குவேஜ்ல நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, இது வந்து படம் இதான் கதை இப்படிதான்றது. ஆனா இது தமிழ் டப்ல கொண்டு வந்திருக்கிறது கூட அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை. ஒரு சில இடங்கள்ல அந்த காமெடிஸா இருக்கட்டும், சில டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த அளவுக்கு தமிழுக்கு இந்த இதுக்கு ஒத்து போகாம இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல பார்க்கும்போது பெருசா அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் கொடுக்கல. ஏன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பார்க்க வேண்டிய படம். நீங்க கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். அந்த அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த படத்துக்குள்ள போகணும். நமக்கு வந்து நம்ம அந்த படத்தோட சேர்ந்து டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும். அந்த ஃபீல் இந்த படத்துல இதெல்லாம் நம்பகத்தன்மையா இல்லைன்ற மாதிரி எங்கேயுமே வைக்காம சூப்பரா கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.